அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் கணக்கு அலகு 5 பணம். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 1ல் பணத்தில் கூட்டலும் கழித்தலும் பார்த்தோம். இப்போ பகுதி 2ல் பணத்தில் பெருக்கலும் வகுத்தலும் பார்க்க போகிறோம். சூழல் 1. பள்ளி மாணவர்களுக்காக ஒரு புத்தக நிறுவனம் அகராதிகளின் மீது தள்ளுபடியை அறிவித்தது. ஸ்கூல் குழந்தைகளுக்காக ஒரு புக்கு கம்பெனி இருக்காங்க தானே, அவங்க இந்த டிக்ஷனரி அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. தள்ளுபடிக்கு பிறகு ஒரு அகராதியினுடைய விலை ரூ. 425 ஆகும். இதனை 25 மாணவர்கள் பெற விரும்பினர். அவர்கள் அதனை வாங்க மொத்த பணமாக எவ்வளவு தேவைப்பட்டது? டிஸ்கவுண்ட் போக ஒரு டிக்ஷனரியோட விலை 425 ரூபாய். அப்போ 25 மாணவர்கள் எங்களுக்கு டிக்ஷனரி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. அப்படின்னா அவங்க மொத்த பணமாக அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு தேவைப்பட்டது? அந்த டிக்ஷனரியை வாங்க மொத்த பணமாக எவ்வளவு தேவைப்பட்டது? இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கையும் அகராதியின் விலையையும் பெருக்க வேண்டும். ஒரு அகராதியினுடைய விலை ரூ. 425 ரூபாய். அப்போ 25 அகராதிகளின் விலைன்னா 25 மாணவர்கள் விரும்புகிறாங்க. அப்போ 25 பெருக்கல் 425 பெருக்கி போட்டோன்னா அப்போ மொத்த பணம் எவ்வளவுனா 10,625. சூழல் 2. ஒரு பன்னாட்டு போட்டியில் ஒரு பள்ளியின் 8 மாணவர்கள் பங்கேற்று ரூ. 5,000 ரொக்க பரிசாக வென்றனர். இந்த தொகையினை அவர்களுக்குள் பங்கிட்டு கொள்ள விரும்பினர். ஒவ்வொருவரும் எவ்வளவு பங்கினை பெறுவர்? ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் பன்னாட்டு போட்டி நடந்ததுல அதில் ஒரு ஸ்கூல்லேருந்து 8 மாணவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்கிட்டு ரூபாய் 5,000 ரூபாவை பரிசாக வாங்கினாங்க. அவங்க அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு 5,000 ரூபாவை பரிசாக வாங்கினாங்க. இந்த 5,000 ரூபாவை அவங்க 8 மாணவர்களும் சமமாக பங்கிட்டுக்கலான்னு சொல்லி விரும்பினாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ரூபாய் கிடைச்சிருக்கும்? அப்போ மொத்த தொகையினை மாணவர்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். இது வகுத்தல் செயல்பாடு. அப்போ 5,000 8ஆல் வகுக்கணும். 5,000 8. அப்போ இங்கே முதல் 2 எண் 8 காட்டிலும் 5 சின்னதாக இருக்கிறதுனால 50ன்னு போட்டுக்கிறோம். அப்போ 50ல் எத்தனை 8 இருக்குன்னா 6 48. அப்போ 50ல் 48 போச்சுன்னா மீதி 2. அடுத்தது இந்த பூஜ்ஜியத்தை இறக்குவோம். 20ல் எத்தனை 8 இருக்கு? 2. 8 16. 20ல் 16 போச்சுன்னா 4. இந்த மறுபடியும் இந்த பூஜ்ஜியத்தை இறக்கலாம். 40ல் 8 எத்தனை முறை இருக்கு? 5 முறை. அப்போ என்ன விட ஒவ்வொருவருடைய பங்கு அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா ரூபாய் 625. ஒவ்வொருத்தருக்கும் 625 ரூபா கிடைச்சது. எடுத்துக்காட்டு 5.5. ஒரு நாற்காலியினுடைய விலை ரூ. 520 ரூபாய். அப்போ 9 நாற்காலிகளின் விலை என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாற்காலி 520 ரூபான்னா 9 நாற்காலின்னு சொல்லும் போதே அது என்ன செயல்பாடு? பெருக்கல். அப்போ 520 9ஆல் பெருக்கணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி கவனி. இப்போ இந்த 9 இந்த பூஜ்ஜியத்தை விட்டுடுங்க. 9 2 18க்கு 8, இங்கே 1. 9 45, 45ஓட 1 கூட்டு 46. இப்படி வந்ததா? அப்புறம் இங்கே இருக்கிற பூஜ்ஜியம் இருக்குதானே, அதை தூக்கி அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. அப்போ எவ்வளவு? ரூபாய் 4,680. எடுத்துக்காட்டு 5.6. ராணி என்பவர் 675 ரூபாய் 50 பைசா மதிப்பிலான ஒரு சேலையை வாங்குகிறார். அவர் அது போன்று 12 சேலைகளை வாங்க விரும்புகிறார். 12 சேலைகளுடைய விலை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க.
ஒரு ராணின்றவங்க ஒரு புடவை வந்து 675 ரூபாய் 50 பைசாக்கு வாங்குறாங்க. அவங்க 12 சேலையை வாங்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ 12 சேலைகளுடைய விலை என்ன அப்படின்னா 675 ரூபாய் 50 பைசா, 675 ரூபாய் 50 பைசாவோட 12 பெருக்கணும். பெருக்கி போட்டோன்னா 8106 ரூபாய் வந்து 12 சேலைகளின் விலை. எடுத்துக்காட்டு 5.7 ரூபாய் 65,295 9ஆல் வகுத்தால் விடை என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்படி பெருக்கணும் 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி. அப்போ வரும்போது எவ்வளவு கிடைக்கும்? 7255 கிடைக்கும். இங்கே நீங்கள் 9ஆம் வாய்ப்பாடை இங்கே போட்டுக்கோங்க. அதை வச்சு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் வகுத்தல் முறை, அதை நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி போடுங்க. எடுத்துக்காட்டு 5.8 7 எழுதுகோள்களுடைய மொத்த விலை 105 ரூபாய். அப்போ ஒரு எழுதுகோளினுடைய விலை என்னன்னா 105 7ஆல் வகுக்கணும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 7 காட்டிலும் 1 சின்னதாக இருக்கிறதுனால 10. 10ல் 7 எத்தனை முறை இருக்கு? 1 7. 10ல் 7 போச்சுன்னா 3. 7 காட்டு 3 சின்னதாக இருக்கிறதுனால 5 தூக்கி போட்டுக்கிறோம். 35ல் 7 எத்தனை முறை இருக்கு? 5 முறை. அப்போ ஒரு எழுதுகோளினுடைய விலை ரூ. 15. நாம் சிந்திப்போம். 1000 காசுகளை 5 மாணவர்களுக்கு சமமாக பங்கிட ஒவ்வொரு மாணவனும் எவ்வளவு ரூபாயினை பெறுவான்? இது நல்ல கவனி. 1000 காசுகள் கேட்டிருக்காங்க. அப்போ 1000 காசுகள் 100 காசுன்றது 1 ரூபாய். அப்போ 1000 காசுன்றது கண்டிப்பாக எவ்வளவு? 10 ரூபாய். அப்போ எத்தனை மாணவர்களுக்கு பங்கிடணும்னு சொல்லியிருக்காங்க? 5 மாணவர்களுக்கு. அப்போ 10 5ஆல் வகுக்கணும். அப்போ 10, அதில் 5 எத்தனை முறை இருக்கு? 2 முறை. அப்போ ஒவ்வொரு மாணவனும் எவ்வளவு ரூபாய் பெறுவான்? 2 ரூபாய். இங்கே இருக்கிற காசுக்களை வந்து ரூபாயாக மாற்றணும். அப்போ 100 பைசான்றது வந்து 1 ரூபாய். அப்படின்னா 1000 பைசான்னும் போது அது வந்து 10 ரூபாய். செயல்பாடு 10,000ல் உள்ள 1 2 5 10 20 50 100 200 500 மற்றும் 2000 ரூபாய் இப்படின்னு கொடுத்துருக்காங்க ரூபாயில். அதனுடைய மதிப்பு வகைப்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை என காண்க. இங்கே 10,000 இருக்கு. 2000தோட எதை பெருக்கன்னா 10,000 கிடைக்கும்னா முதல்ல என்ன பண்ணோம்? 5 பெருக்கி பார்க்கலாம். 2 10 போட்டு இந்த 3 பூஜ்ஜியத்தையும் இப்படியே போடணும். அடுத்தது 10,000 வரணும்னா ஒன்னோட எதை பெருக்குனா 10,000 வரும்? ஒரு 10,000 10,000. அடுத்தது பாருங்க, இங்கே 10,000 இங்கே வரணும்னா 2ஓட எதை பெருக்கனா இங்கே 10,000 வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈஸியான இது வந்து 5,000 போடுங்க. அப்புறம் 2 10 போட்டுட்டு அந்த 3 பூஜ்ஜியத்தை இப்போ இங்கே இருக்கிற எண்ணை மட்டும் பெருக்கிட்டு எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அதை போட்டுருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி 10,000 வரணும்னா 5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2000. 2 10ன்னு போட்டுட்டு இந்த 3 பூஜ்ஜியத்தையும் போட்டுட்டிங்கன்னா 10,000 கிடைக்கும். அடுத்தது 10,000 வரணும்னா 10ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 1000. ஓரோன் 1ன்னு போட்டு இந்த 4 சைபரையும் சேர்த்து போடுங்க. 10,000 கிடைக்கணும்னா 20ஓட எதை பெருக்கணும்? 500. இதே மாதிரி தான் 50ஓட எதை பெருக்கனா 10,000 கிடைக்கும் அப்படின்னா 200. நீங்கள் அப்படியே போட்டு போட்டு பார்க்கணும். அடுத்தது 100. 100ஓட எதை பெருக்கனா 10,000 கிடைக்கும் அப்படின்னா 100. ஓரோன் 1 இந்த 4 சைபரையும் போட்டுக்கிட்டிங்கன்னா 10,000 கிடைக்கும்.
200ஓட எதை பெருக்குனா 10,000 கிடைக்கும். I 2 10 அந்த மாதிரி 10ன்ற நம்பர் வர மாதிரி இந்த இடத்துல என்ன போடணும். 2ஓட எதை பெருக்குனா நமக்கு 10 கிடைக்குன்னா 5. அப்போ வரும்போது இந்த இடத்துல அதோட சைபர் சேர்த்துக்கோங்க, 50ன்னு வச்சுக்கோங்க. I 2 10 இந்த 3 பூஜ்ஜியத்தையும் போட்டுடணும். 500ஓட எதை பெருக்குனா 10,000 கிடைக்குன்னா 20. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் 10 வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலையும் பாருங்க, அது மாதிரி போடும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1 வந்தால் ஓர் 1ன்னு போட்டு அந்த எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ இங்கே இருக்கிறத காட்டிலும் குறைந்த பூஜ்ஜியத்தை போட்டு அது மாதிரி பெருக்கிடுங்க. பயிற்சி 5.2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே பெருக்கல் செயல்பாடு, அதை நம்ம பெருக்கி போடணும். இப்போ 75 பெருக்கல் 5, 5 25க்கு 5, இங்கே 2, 7 35, 35ஓட 2 கூட்டினா 37. அப்போ எவ்வளவு விட 375 ரூபா. இது வகுத்தல் செயல்பாடு. இந்த புள்ளியை எடுத்துட்டு போட்டுக்கணும். இப்போ 25ன்னு இருக்கு. 25ன்னு இருக்கும்போது இங்கே இந்த 2 எடுத்துக்கலாம். 20ன்னு இருக்கு. அப்போ 25 காட்டிலும் 20 சின்னதாக இருக்கிறதுனால அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். 200. 200ல் எத்தனை 25 இருக்குன்னா 8. அப்போ 200 போட்டுக்கலாம். இதை கழிக்கணும். இப்போ கழித்ததும் இங்கே இருக்கிற 2 போடுறோம், அதுவும் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 0 சேர்த்தணும். அடுத்தது 5 போடுங்க. 5 ஓர் 25 25 போட்டுட்டு அப்போ எவ்வளவு விட வரும்னா 8.01. இதே மாதிரி வகுத்தல்னா வகுத்தல் போட்டுட்டே வரணும். இப்போ இதில் ஒரு சுருக்கமாக சொல்கிற பாருங்க, 15 ரூபா 50 பைசா. இங்கே 100ஆல் பெருக்கணும்னா இந்த பூஜ்ஜியத்தெல்லாம் எடுத்துட்டு ஓர் 155 155ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பூஜ்ஜியத்தை வந்து போட்டுக்கோங்க. அப்போ 1000 இப்போ இப்படி வருதா. அப்போ என்ன பண்ணணும், இங்கே எத்தனை புள்ளி தள்ளி வச்சுருக்கோம், 2 புள்ளி. அப்போ இங்கே போட்டுக்கோங்க. அப்போ என்ன விட ரூ 1550. பின்வருவனவற்றிற்கு விடையளி. இதே மாதிரி தான் பெருக்கல், இந்த மாதிரி செயல்பாடுக்கெல்லாம் வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ 98,725 5ஆல் பெருக்கணும். பெருக்கலாமா? 5 25க்கு 5, இங்கே 2, I2 10, 10 2 12, இங்கே 1, 7 5 35, 35ஓட 1 கூட்டினா 36, இங்கே 3, 8 5 40, 40ஓட 3 கூட்டினா 43, இங்கே 4, 9 5 45, 45ஓட 4 கூட்டினா 49. அப்போ என்ன விடை சொல்லுங்க, 4,93,625. இதே பாருங்க, இந்த ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்க. இங்கே புள்ளியை எடுத்துட்டு இப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா புள்ளியோடு இருக்கட்டும். 8 7 49, 8 56க்கு 6, 5, 7 42, 42ஓட 5 கூட்டினா 47க்கு 7, மீதி 4, 9 63, 63ஓட 4 கூட்டினா 67. அடுத்தது 6, 7 49ஓட 6 கூட்டினா 55, மீதி 5, 6 42, 42ஓட 5 கூட்டினா 47. அப்போ இந்த 2 புள்ளி இருக்குது தானே, அதை பின்னாடியிலேருந்து இப்படி போடணும். அப்போ என்ன சொல்லணும், 4,757 ரூபாய் 76 பைசா. இதுதான் இதுக்குரிய விட. இப்போ நான் 2 பெருக்கல் போட்டுட்டேன், மீதி நீங்கள் போடுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், வகுத்தல் செயல்பாடு. 7,980ல் 8 எத்தனை முறை இருக்குது, இது வகுத்தல். இப்போ 8 காட்டிலும் 7 சின்னதாக இருக்கிறதுனால 79ன்னு எடுத்துக்கலாம். 79ல் 8 எத்தனை முறை இருக்குன்னா 9 8 72. 9ல் 2 போச்சுன்னா 7. அடுத்தது 8 போட்டுக்கோம்.
மறுபடியும் 9 72. 8ல் 2 போச்சுன்னா 6. இந்த பூஜ்ஜியத்தை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. 60. 7 56. 60ல் 56 போச்சுன்னா 4. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், இங்கே பூஜ்ஜியத்தை வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், 0 போடணும். அப்போ 40ல் எத்தனை 8 இருக்கு, 8 5 40. அப்போ என்ன விடை அப்படின்னா 997.50 5 நாள் 50ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது இந்த கணக்கில் பாருங்க, புள்ளி இருக்கு, அதை வச்சு வகுத்தல் செயல்பாடு. இப்போ 39ல் எத்தனை 11 இருக்கு, 3 11. 9ல் 3 போச்சுன்னா 6. அப்புறம் 7 இறக்கு. 67ல் எத்தனை 11 இருக்கு, 6 11. அடுத்தது 66 இருந்தால் 7ல் 6 போச்சுன்னா 1. அடுத்தது இந்த 1 இறக்கு. 11 இருக்கு. 11ல் எத்தனை 11 இருக்கு, ஓர் 11 11. அப்போ இந்த பூஜ்ஜியத்தை மேலே தூக்கி போட்டுக்கலாம். அப்போ எத்தனை புள்ளி வச்சு நம்ம போனோம், இங்கே 2 இருக்குது தானே. அப்போ என்ன விட அப்படின்னா 36.10. அடுத்து 3வது கணக்கு பாருங்க. 1 கிலோ தக்காளியின் விலை ரூ. 15. 5 கிலோ தக்காளியின் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே சொல்லலாம், அது பெருக்கல் செயல்பாடு. ஒரு தக்காளி வந்து கிலோ 15 ரூபானா 5 கிலோ தக்காளியினுடைய விலைன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 1 கிலோ தக்காளியின் விலை ரூ. 15. 5 கிலோ தக்காளி விலை அப்படின்னா 15 பெருக்கல் 5 பெருக்கி போடலாம். 5 25க்கு 5, இங்கே 2, 1 5 5, 5 2 7. இப்போ என்ன விடை, 5 கிலோ தக்காளியின் விலை ரூ. 75. ஒரு முட்டையினுடைய விலை ₹4.50. அப்போ 20 முட்டைகளின் விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் பெருக்கல் செயல்பாடு. ஒரு முட்டையின் விலை ₹4.50னா 20 முட்டையின் விலை அப்படின்னா முதல்ல என்ன பண்ணால் 45 பெருக்கல் 2 பெருக்கிடலாம். 2 10, இங்கே 1, 4 2 8, 8 1 9 போட்டுட்டு இந்த 2 பூஜ்ஜியத்தை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இங்கே இடத்துல 2 புள்ளி தள்ளி வைக்கணும் தானே. அப்போ என்ன வரும் அப்படின்னா 90 ரூபாய். குழந்தைகள் தின விழாவில் பங்கேற்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தலா ஒரு எழுதுகோலை வழங்க பள்ளி மேலாண்மை குழு முடிவெடுக்கிறது. ஒரு பேனாவோட விலை 18 ரூபான்னா 256 குழந்தைகளுக்கு பேனா வாங்கணும்னா அப்போ எவ்வளவு பணம் தேவை? ஒரு எழுதுகோலின் விலை 18 ரூபாய். அப்போ 256 எழுதுகோலின் விலை அப்படின்னா 256 பெருக்கல் 18. பாருங்கள், இங்கே பெருக்கி போடலாம். முதல்ல 8ஆம் வாய்ப்பாடு. 8 48க்கு 8, இங்கே 4, 8 5 40, 40ஓட 4 கூட்டினா 44, இங்கே 4, 8 2 16, 16 4 20. இந்த இடத்துல அம்புக்குறி போட்டுக்கோங்க. ஓரார் 6, ஓர் 5 5, ஓர் 2 2, 8, 6 4 10க்கு 0, இங்கே 1, 5 1 6, 2 2 4. அப்போ எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு தேவை? 256 குழந்தைகளுக்கு பேனா வாங்கினோன்னா மொத்த செலவாகும் தொகை எவ்வளவு அப்படின்னா ரூபாய் 4608. ஒரு பழ வியாபாரி 8 திராட்சை பெட்டிகளை 2000க்கு வாங்குகிறார் எனில் ஒரு பெட்டியின் விலை என்ன? 8 திராட்சை பெட்டிகளை ஒரு பழ வியாபாரி வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படின்னா ஒரு பெட்டியோட விலை அப்படின்னும் போது ஒரு பெட்டியின் விலைன்னு கேட்கும் போது கண்டிப்பாக அது வகுத்தல் செயல்பாடு. பாருங்க, 8 திராட்சை பெட்டிகளின் விலை ரூ. 2000. ஒரு திராட்சை பெட்டியின் விலை அப்படின்னா
2000 வகுத்தல் 8. இங்கே வகுத்து போடலாமா? 8. 8 காட்டில் 2 சின்னதாக இருக்கனால 20. 20ல் எத்தனை 8 இருக்கு? 2 16. அப்போ கழித்தன்னா 4. இந்த பூஜ்ஜியத்தை போட்டுக்கோ. 40ல் 8 எத்தனை முறை இருக்கு? 5 முறை. 8 5 40. அப்போ இந்த பூஜ்ஜியத்தை தூக்கி இங்கே போட்டுக்கோங்க. அப்போ ஒரு திராட்சை பெட்டியினுடைய விலை வந்து ரூபாய் 250. ஒரு இனிப்பு கடையில் 18 கிலோ இனிப்புகளின் விலை 2520 ரூபாய். அப்படின்னா 1 கிலோ இனிப்பின் விலை 18 கிலோ இனிப்பினுடைய விலை ஸ்வீட்டோட விலை வந்து 2520 ரூபாய்னா 1 கிலோ இனிப்பின் விலைன்னு கேட்கும்போது கண்டிப்பாக அதுவும் வகுத்தல் செயல்பாடு. 18 கிலோ இனிப்புகளின் விலை 2520னா 1 கிலோ இனிப்பினுடைய விலைனா 2520 வந்து 18ஆல் வகுக்கணும். 2520 18. இப்போ 25ல் எத்தனை 18 இருக்கு? ஓர் 18 18. இப்போ 5ல் 8 போகுமா? போகாது. 15ல் 8 போச்சுன்னா 7. 2 தூக்கி போட்டுக்கணும். 72ல் எத்தனை 18 இருக்குன்னா 4 18 72. அப்போ இந்த பூஜ்ஜியத்தை தூக்கி போட்டுக்கோங்க. அப்போ 1 கிலோ இனிப்பினுடைய விலைன்னு கண்டுபிடிக்கும் போது ரூபாய் 140. இப்போ பணத்தை வச்சு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒப்பீடு செய்தல்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்கிய பொருள்களுக்கு விலைப்பட்டியலை சேகரித்தல் மற்றும் ஒரே பொருள்களின் விலையின் ஒப்பீடு செய்தல். சூழல் 1. ராஜு மற்றும் ரவி இருவேறு கடைகளிலிருந்து ஒரே பொருள்களுக்கான 2 விலைப்பட்டியல்களை பெற்றுள்ளனர். அவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ராஜு ரவின்றவங்க வந்து வெவ்வேறு கடையிலேருந்து ஒரே பொருளை வாங்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட 2 விலைப்பட்டியல் இருக்குது. ராஜு ஒரு கடையில் அதே பொருள் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து ரவியும் வேறு கடையில் அதே பொருளை வாங்குறாரு. அந்த விலைப்பட்டியல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராஜுவனுடைய விலைப்பட்டியலில் பாருங்கள். பென்சில் 10 பென்சில் 37 ரூபாய் 50 பைசா. அழிப்பான் ரப்பர் 12 மொத்தம், அது 15 ரூபாய். பேனா 11 பேனா 60 ரூபாய் 50 பைசா. இதெல்லாம் கூட்டினா அவர் வந்து மொத்தம் அந்த கடையில் கொடுத்தது வந்து ரூபாய் 113 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. இது ராஜுவனுடைய விலைப்பட்டியல். அதே மாதிரி இன்னொரு கடையில் ரவி வாங்கினார். அதே பொருள் தான் பாருங்கள். பென்சில் 10 40 ரூபாய். அழிப்பான் வந்து 12 மொத்தம் 12 ரூபாய். பேனா 11 மொத்தம் 66 ரூபாய். அப்போ அவர் இந்த 3 பொருளுக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னா ரூபாய் 118. இதில் பார்த்தீங்கன்னா 2 விலைப்பட்டியலையும் கொடுத்துருக்காங்க. இருவரும் மேற்கண்ட விலைப்பட்டியல்களை வகுப்பில் அவங்க அந்த டீச்சர்கிட்ட காமிக்கிறாங்க. ஆசிரியர் மாணவர்களை குழுக்களாக உட்கார்ந்து விவாதித்து பொருட்களின் விலையின் ஒப்பிட்டு பார்க்க கூறுகிறார். ஒவ்வொரு பென்சிலு ரப்பர் பேனா அங்கேக்கும் இங்கேக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சில நிமிடங்களுக்கு பிறகு விலைப்பட்டியல்கள் குறித்து பின்வரும் வினாக்களை ஆசிரியர் கேட்கிறார். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி டீச்சர் வந்து அந்த மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆசிரியர், அழிப்பானின் விலையானது எந்த கடையில் குறைவாக உள்ளது? எவ்வளவு குறைவு? மாணவன், கடை 2ல் வந்து அந்த ரப்பரோட விலை வந்து குறைவாக இருக்குன்னு. முதல் கடையில் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் 12 ரப்பர் இது. ஆனால் 2வது கடையில் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய். அப்போ எவ்வளவு வித்தியாசம்? 15லேருந்து 12 கழிச்சா 3 ரூபாய் வித்தியாசம். ஆசிரியர், கடை 1 மற்றும் கடை 2 ஆகியவற்றின் மொத்த தொகையில் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் கடையில் எவ்வளவு? 113. 2வது கடையில் 118.
அப்போ ரெண்டாவது கடை 118லேருந்து 113 கழிக்கணும். ஏன்னா வித்தியாசம் கேட்டிருக்காங்க. 8ல் 3 போச்சுன்னா 5, 0 0. அப்போ எத்தனை ரூபாய் வித்தியாசம்? 5 ரூபாய். ஆசிரியர், கடை 2ஐ ஒப்பிடுகையில் கடை 1ல் கரிகோலின் விலையானது அதிகமாக குறைவான்னு கேட்டிருக்காங்க. கரிகோல் அப்படின்னா பென்சில். அங்கே எவ்வளவு பென்சிலோட விலை? 37 ரூபாய் 50 பைசா. ரெண்டாவது கடையில் 40 ரூபாய். அப்போ எந்த கடையில் வந்து கம்மியாக இருக்குது? கடை 1ல் தான் குறைவாக இருக்குது. ஆசிரியர், கடை 1 மற்றும் கடை 2ல் ஒரு எழுதுகோலின் விலை என்ன? மேலும் விலைகளின் வித்தியாசத்தை காண்க. ஒரு மாணவன் சொல்கிறான் பாருங்க, கடை 1ல் ஒரு எழுதுகோலினுடைய விலை 5 ரூபாய் 50 பைசா பேனாவோட விலை. கடை 2ல் அதன் விலையானது 6 ரூபாய். விலைகளின் வித்தியாசமானது 50 காசுகள். அப்போ பேனாவோட விலை அப்படின்னா 60 ரூபாய் 50 பைசான் இருக்குது தானே, அதை 11ஆல் வகுத்தா ஒரு பேனாவோட விலை கிடச்சிரும் முதல் கடையில். அது எவ்வளவு? 5 ரூபாய் 50 பைசா. அது ரெண்டாவது கடையில் பேனா பார்த்தீங்கன்னா 66 வந்து 11ஆல் வகுக்கணும். அது 6, 11 56, 6. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 50 காசுகள். இதன் மூலம் விலையானது கடைக்காரர் எதிர்கொள்ளும் பயணம், வாடகை, வேலையாள்களின் கூலி, மின்சாரம் போன்ற காரணிகளை பொறுத்து இடத்துக்கு இடம் மாறுபடும் என ஆசிரியர் முடிக்கிறார். ஏன் இன்னொரு 2 கடைக்கு நான் ஒப்பிட சொன்னேன்னா, கடைக்காரருக்கு வந்து அவரை போய் வாங்கிட்டு வரத்துக்குரிய பயணம், அப்புறம் அந்த கடைக்கு இந்த வாடகை, இந்த கடைக்குரிய வாடகை, அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்களுடைய வேலையாட்களுடைய கூலி, அப்புறம் அங்கே செலவு செய்யக்கூடிய மின்சாரம், இதெல்லாம் வச்சு தான் இடத்துக்கு இடம் அதனுடைய விலை வந்து மாறுபடும். அடுத்து பாருங்க, விலை உயர்ந்தது விலை மலிந்து இருப்பதற்கான காரணம். இப்போ 2 கடைக்கு கடை ஒப்பிட்டோம். அடுத்தது விலை உயர்ந்து விலை மலிந்து இருப்பதற்கான காரணம் அறிதல் கேட்டிருக்காங்க. சூழல், ராணி வீட்டருகே உள்ள ஒரு காய்கறி வியாபாரியிடம் 1 கிலோ கத்திரிக்காயை வாங்கினார். ராணின்றவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் காய்கறி வியாபாரிக்கிட்ட 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினாங்க. அதனோட விலை வந்து ரூ 50 ரூபாய். அதே அளவிலான கத்திரிக்காயை ஒரு மொத்த விலை அங்காடியில் மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள் மார்க்கெட்டில் போய் வாங்கினாங்க. அதனோட விலை பார்த்தீங்கன்னா ரூ 30 ரூபாய். இந்த சூழல் குறித்து நீ புரிந்து கொள்வது என்ன? இதில் பார்த்தீங்கன்னா ராணி வந்து 1 கிலோ கத்திரிக்காயை 50 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அதே கலா வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அப்போ கலா வாங்கிய கத்திரிக்காயானது விலை மலிவானது. இதுதான் விலை மலிவானது. ராணி வாங்கியது விலை உயர்ந்ததாகவும் இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இவங்க மொத்த கடையில் போய் அந்த மொத்த வியாபாரம் செய்கிறாங்க, மொத்த விலை அங்காடியில் போய் வாங்கினதுனால அவங்களுக்கு சீப்பாக முடிஞ்சிருச்சு. அதே கடைக்காரர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த கடையில் வாங்கினதுனால அதனுடைய விலை அதிகம். ஏன் நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி போக்குவரத்து, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்த்துனால 50 ரூபாய். அப்புறம் பாரு, செயல்பாடு 2. உனது வீடருகே உள்ள மளிகை கடையில் வாங்கிய பொருட்களின் விலையினை பல்பொருள் அங்காடியின் அதே பொருட்களின் விலையினையும் சரிபார்த்து எது விலையுயர்ந்ததாகவும் விலை மலிந்ததாகவும் உள்ளது என காண்க. உன் வீட்டுக்கு பக்கத்தில் மளிகை கடை இருந்தால் அங்கே என்னென்ன பொருள் வாங்குறையோ அதை இந்த விலைப்பட்டியலில் வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்கேயும் இதே பொருளை வாங்கி அதனுடைய விலைப்பட்டியலையும் வச்சுட்டு எது விலை உயர்ந்தது எது விலை மலிந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. விலையுயர்ந்த விலை மலிந்த விலையேறிய விலை குறைந்த வாங்கக்கூடிய பகட்டான போன்ற சொற்கோவைகளை பயன்படுத்துதல். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்கன்னா, விலையுயர்ந்த விலை மலிந்த விலையேறிய விலை குறைந்த வாங்கக்கூடிய பகட்டான போன்ற சொற்கோவைகளை பயன்படுத்துகிறாங்க. சூழல் 1. ரவி என்பவர் தனது குடும்பத்திற்காக மளிகை பொருட்களை வாங்க ஒரு மளிகை கடைக்கு செல்கிறார். ரவி வந்து தன்னோட குடும்பத்துக்கு வந்து மளிகை பொருட்களை வாங்கிறதுக்காக ஒரு மளிகை கடைக்கு போகிறாரு. அங்கு பலதர அடையாளங்களை பெற்ற புழுங்கல் அரிசி வகைகளை பார்க்கிறார். அங்கே வந்து பல வகையான அரிசி வகை இருக்குதுன்னு புழுங்கல் அரிசி வகை அதை பார்க்குறாரு. அதுலேருந்து ஒரு தர அடையாள வகையை தேர்வு செய்கிறார். சரி, இதுலேருந்து ஒரு புழுங்கல் அரிசி மூட்டையில் இருக்கிற ஒரு
தரமான அரிசியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த தர அடையாள வகையில் பல வகையான பல விலைகளில் அரிசியானது இருந்தது. புழுங்கலரிசி பல்வேறு வகையில் இருக்கு பாருங்க. வகை 1 1 கிலோ 42 ரூபாய், வகை 2 1 கிலோ 48 ரூபாய், வகை 3 1 கிலோ 52 ரூபாய், வகை 4 1 கிலோ 56. அந்த புழுங்கலரிசி வகை வகையாக வச்சுருக்காங்க. அதில் வந்து விலையை இங்கே போட்டிருக்காங்க. அவர் 1 கிலோ ரூ 42 உள்ள ஒரு புழுங்கலரிசியை வாங்குகிறார். வகை 1 இதை தான் வாங்கினார் அவர். அவர் ஏன் வேற எந்த வகைகளையும் வாங்காமல் இந்த வகையை தேர்வு செய்கிறார்? அவரால் மற்ற வகைகளையும் வாங்கக்கூடியதாக இருந்தாலும் அவர் வகை 1 விலை குறைவார். ஏன் அப்படின்னா அவர் வகை 1 வந்து விலை இதில் இருக்கிறதுலே குறைவாக இருந்ததுனால அதை தான் தேர்ந்தெடுத்தார். சூழல் 2. ஒரு நகரில் உள்ள 3 குடும்பங்கள் A, B மற்றும் C ஆகியோர் ஒரு மகிழுந்தை வாங்க விரும்பினர். ஒரு சிட்டியில் இருக்கிற ஏபிசின்னு ஒரு 3 ஃபேமிலி இருக்காங்க. அவங்க கார் வாங்கணும்னு விரும்புகிறாங்க. அவர்கள் ஒரு மகிழுந்து காட்சியகத்திற்கு சென்றனர். அவங்க வந்து ஒரு கார் ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே அவர்கள் விலை குறைந்த, விலையுயர்ந்த மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மகிழுந்துகளை பார்த்தனர். அங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் இருக்கிற கார் எது, விலை அதிகமாக இருக்கிற கார் எது, அப்புறம் வந்து வெளியிலேருந்து இறக்குமதி செஞ்ச கார் எது அப்படின்றத பார்க்குறாங்க. குடும்பம் ஏ ஆனது விலை குறைந்த மகிழுந்தை தேர்வு செய்தது. குடும்பம் ஏ வந்து விலை குறைவான காரை தேர்ந்தெடுத்தாங்க. குடும்பம் ஏ ஆனது விலை குறைந்த மகிழுந்தை ஏன் தேர்வு செய்தது? ஏன் குடும்பம் ஏ வந்து விலை குறைவான காரை தேர்வு செஞ்சாங்கன்னா, அவர்களிடம் விலையுயர்ந்த மகிழுந்தை வாங்க பணம் இருந்த போதும் விலை குறைந்த மகிழுந்தை வாங்கியதால் அவர்கள் விலை மலிவானதாக உணர்ந்தாங்க. அவங்க கிட்ட வந்து விலையுயர்ந்த கார் வாங்க பணம் இருந்தது, இருந்தாலும் அவங்க வந்து விலை குறைவான காரை வாங்கினதுனால அந்த காரு தான் விலை மலிவானதுன்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்க. அடுத்தது குடும்பம் பி ஆனது விலையுயர்ந்த மகிழுந்தை தேர்வு செய்தது. குடும்பம் பி இருக்காங்க தானே, விலை அதிகமாக இருக்கிற காரை வாங்குறாங்க. குடும்பம் பி ஆனது விலையுயர்ந்த மகிழுந்தை ஏன் தேர்வு செய்தது? ஏன் குடும்பம் பி வந்து விலை அதிகமான காரை வாங்கினாங்க அப்படின்னா, அவர்களிடம் மற்ற மகிழுந்துகளை வாங்க பணம் இருந்த போதும் அவர்கள் விலையுயர்ந்த அதிக விலை கொண்ட மகிழுந்தையே தேர்வு செய்தனர். அவங்க கிட்ட வந்து கார் வாங்கிறதுக்குரிய பணம் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, விலை அதிகமாக இருக்கிற அதிக விலை கொடுத்து அதிக விலை இருக்கிற காரைத்தான் அவங்க தேர்வு செஞ்சாங்க. குடும்பம் சி ஆனது இறக்குமதி செய்யப்பட்ட மகிழுந்தையே தேர்வு செய்தது. குடும்பம் சி இருக்காங்க தானே, அவங்க வந்து இறக்குமதி வெளிநாட்டிலேருந்தெல்லாம் இறக்குமதி செய்கிறாங்க பாரு, அந்த காரை தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவர்கள் பகட்டான மகிழுந்தையே விரும்பினர். ஏன் அப்படின்னா அவங்க இந்த லக்ஸரி அப்படின்னு சொல்லுவோம், பகட்டான வாழ்க்கை இருக்கிற அந்த இருக்கக்கூடிய அந்த காரை தான், இந்த பகட்டான காரை தான் வாங்க விரும்பினாங்க. அதிக விலையுள்ள காரையும் அவங்க விரும்பலை, மலிவான விலையுள்ள காரையும் விரும்பலை. அவங்க வந்து பகட்டான காரை தான் விரும்பினாங்க. இப்போது நாம் பின்வரும் சொற்களின் பொருளை பார்ப்போம். விலை உயர்ந்தனா விலையில் கூடுதலாக இருப்பது, விலை மலிந்த குறைந்த விலை, விலை ஏறியனா அதிக விலை, விலை ஏறிடுச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதிக விலை. விலை குறைந்தனா குறைந்த விலை. வாங்கக்கூடிய ஏற்கத்தக்க விலை. பகட்டானனா மிகவும் விலையுயர்ந்த, விலையுயர்ந்த காட்டிலும் மிகவும் விலையுயர்ந்த. மறுபடியும் இதனுடைய பொருள் சொல்கிறேன் பாருங்க. விலையுயர்ந்த விலையில் கூடுதலாக இருப்பது, விலை மலிந்த குறைந்த விலை, விலை ஏறிய அதிக விலை, விலை குறைந்த குறைந்த விலை, வாங்கக்கூடிய ஏற்கத்தக்க விலை, பகட்டான மிகவும் விலையுயர்ந்த. அப்போ இதிலிருந்து விலையுயர்ந்த, விலை மலிவான, விலை ஏறிய, விலை குறைந்த, வாங்கக்கூடிய, விலை பகட்டான அந்த சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இதோட அலகு 5 பணம் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அடிப்படை செயல்பாடுகளை பார்த்தோம். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.